திரு அக்னீஸ்வரன் விஜய தன் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு அதிமுகவோட திரு கே.பி. முனுசாமி சொல்றாரு. ஏன் இந்த விமர்சனம்? 2014 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அன்னைக்கும் இதே பாரதிய ஜனதா தானே இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தை நடத்துச்சு. அவருக்கு ஏன் வழங்கலை? 2, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இது அரசியலா அல்லது கண்காணிப்பா அப்படின்னு. இது ஒரு கண்காணிப்பு அரசியலாகத்தான் நான் பார்க்குறேன். இங்கே பேசும்போது கேட்டாங்க இது அவர் ஏற்றுக்குருவாரா இல்லை அவர் கேட்டாரா? அப்படி ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு அரசியல் பேசுவாங்க, மறுத்தாலும் ஒரு அரசியல் பேசுவாங்க. ஆனால் சில நிகழ்வுகளை பார்க்குற போது இது எதற்காக அப்படின்றத மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். அது இந்தியா முழுவதும் எப்படி அதிர்வலைகளை ஏற்படுச்சுன்னு பார்ப்போம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆளுநரை போய் பார்க்குறாரு. அடுத்து பரந்தூர் அந்த தளத்துக்கு போகிறாரு, திரும்பி வர்றாங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்க்குறாரு, தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறாரு. இவைகள் எல்லாமே இங்க ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் இவர்களுக்கு ஒரு ஏன்னா திமுக அதிமுகவை இங்கிருந்து அகற்றுவதற்கு யாரெல்லாம் நமக்கு துணை புரிவார்கள் அல்லது அதற்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இருக்குமோ? கிடையாது, இருக்கும். 2, இங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிற போது அவர் கேட்டாரா? மாநில அரசுக்கும் இதே பாதுகாப்பு அந்த மாநிலத்துக்குள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவங்க பணம் கொடுத்தாலும் இது பண்ணிடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரசே ஏற்றுக்கொள்ளட்டோம்னா ஏற்றுக்கலாம். ஆனால் இங்க தேசிய பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் கொடுக்கிறது என்றால் மாநிலத்தை கேட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கேட்காமலே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அவராவது கேட்டாரா? இன்னும் வரைக்கும் விடை தெரியல. ஒய் பிரிவு திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு ஒய் என்றுதான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது கொடுத்திருக்கிறாங்களே. அவரும் இவரும் ஒன்றா? புகழ்பெற்ற நடிகர், சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. ஒரு படம் நடித்தால் 200 கோடி ரூபாய் இல்ல, அதற்கு மேல கூட சம்பாதிக்கிறார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அதற்கு முன்னாள் முதலமைச்சர் என்கிற அந்தஸ்து, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து, அவையும் இன்னைக்கும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்கல. அப்போ எந்த இடத்தில் ஆபத்து வந்திருக்கிறது என்பதை அவர் சொன்னாரா அல்லது நீங்களாகவே இல்ல வேண்டாம் நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்பார்த்தோம் வரல, நாம் தமிழர் சீமான் நம்ம கூட வரவே மாட்டாரு, அவர் தனியா தான் நிற்பாரு, அதனால அவரை ஸ்பாயில் பண்றதுக்கு தந்தை பெரியாரை பேச வச்சு அவரை இது பண்ணிட்டோம். சரி, ஒருவேளை இப்ப நம்ம நக்கீரன் பிரகாஷ் சாருக்கு உண்மையிலே நாம் தமிழர் சீமான் அவர்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு அவருக்கு Z+ கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு, ஏன்னா அவருக்கு தான் வீடு முற்றுகை அடைஞ்சாங்கல்ல. ஆக இங்க பாதிப்பின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா அல்லது அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக நமக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு அரணா இருப்பாங்களோ அவங்களுக்கு இது கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட தாவேகா கட்சியிலிருந்து இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லல. பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் முன்வைக்கிறோம், அவங்க இன்னும் பதில் சொல்லல. ஆனா உடனடியாக அதிமுக ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? கே.பி. முனுசாமி செய்தியாளர் சந்திப்புல அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பத்தி உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஒரு அரசியல் கட்சி ரியாக்ட் பண்ணதான் செய்யும். நீங்க பரந்தூர்ல ஏதாவது, அது நான் இதா சொல்ல வரல, பரந்தூர்ல என்ன சம்பவம் நடந்தது, பாதுகாப்பு குறைவு தமிழக காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டதா? அப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறதா? அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் இதை கேட்டிருந்தாரா? அப்போ இதை பேசுவதற்காகவே வச்சிருக்கணும். எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடியே வேகமா ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன்.
தாவேக்கா இன்னும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதற்கு முன்னாடி அதிமுக பாஜக தங்கள் பக்கம் இழுக்கதான் இதை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு பேசாமலே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தேர்தலையும் நிற்க மாட்டோம், மத்திய உள்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதுக்கும் நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு எடுத்துக்கிறதா? இல்ல நாங்க போய் சேர்ந்தா, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள், இதை மறுத்தால் நமக்கு என்ன ஏற்படும் எப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. ஏன் தெரியுமா? நீங்க பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறார், அதற்கு முன்பு இதே பின்புலத்தோடு இருக்கக்கூடிய விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவரை போறார், அதோ அர்ஜுன் அங்க போறார். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப வந்து இசட் பிரிவு, இது ஒய் பிரிவு கொடுக்கறாங்க. அப்ப இவைகள் எல்லாம் தொடர்புடையதுன்றீங்க? 100% தொடர்புடையது. குறிப்பிட விரும்புறீங்க திரு ரவி? ரெண்டு காரணத்துக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் நடுவுல ஓபிஎஸ் ஐயா போய் ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்தாரு. சீமான் சந்திச்சதுக்கு பிறகு ஓபிஎஸ் ஐயா சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? ஆனா 8 புள்ளி கோலம் போட்டு பார்த்தேன், அது எங்க 80 புள்ளி வரைக்கும் போயிடுச்சு. எங்கெங்கயோ போறாரு, எனக்கு புரியல. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், சீமான் ஐயா ஈவே ராமசாமி ஐயா கோலம் போடலாம் தெரியாது, நடந்ததை சொன்னேன். எனக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்லைங்க. சீமான் ஐயா போய் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்தாருன்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே வேலை வந்து வேற கருத்துக்கு போயிட்டீங்க. இல்ல நடுவில் ஓபிஎஸ் ஐயா கூட போய் சந்திச்சாருன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சீமான் ஐயா ஈவே ராமசாமி ஐயா பற்றி பல கருத்துக்களை சொல்றாரு. ஈவே ராமசாமி ஐயா தான் விஜய அரசியலுக்கே கூட்டிட்டு வந்தார், நீங்க மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. இவர் எந்த கருத்தும் சொல்லலை. ஸோ ஒரு கருத்து சொல்லணுமா வேண்டாமாங்கிறது அந்த அரசியல் தலைவர் எடுக்கிற ஒரு முடிவு. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா, விஜயகாந்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா மத்திய அரசுல இருந்து அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. அப்போ அவர் எப்போ வந்தார்? 2006 வந்தார் அரசியலுக்கு. அப்போ யார் இருந்தா மத்திய அரசுல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காவல்துறை ஒரு இது பாதுகாப்பு கொடுக்கறத ஏற்றுக்கிறதுக்கே ஒரு நேர்மை வேணும் தெரியுமா? இப்போ நான் எங்க வேணாலும் போவேன். இப்போ சிதம்பரம் ஐயா மாதிரி நான் வந்து திடீர்னு கார் எடுத்துக்கிட்டு போய் பிரபாகரன் ஐயா பாதுகாப்புக்கான காரணங்கள் தானே அடுக்கடுக்கா முன்வைக்கப்படுது. இந்த நேரத்துல இவருக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்றதான எதிர்க்கட்சி பாதுகாப்பு வலைய வீசி பாக்குறாங்க, மீன்கள் ஏதாவது சிக்குமா அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றாங்க. இவர் மேல கோபம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 40+ பெண்களுடைய வாக்கு அப்படியே இவரிடம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோபம் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு சாராயத்துக்கு குத்தின உடனே சொந்த தகராறுன்னு சொன்ன மாதிரி இதுல ஏதாவது ஒரு தகராறுன்னு சொல்லிடுவாங்க. அது விசாரணையின் முடிவுல தான் தெரியும் நமக்கு. இல்ல எதுக்கு ஒரு சம்பவம் நடந்து விசாரணை நடக்கணும்? சம்பவத்தை தடுத்துட்டா வேலை முடிஞ்சது. பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நேர்மை வேணுங்கிற விஜயகாந்த் ஐயா அதை வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். மத்தவங்க எத்தனையோ பேர் வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். சம்பவமே நடக்கல, வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம்ன்றீங்களா? அதுக்கு ஆதாரம் இல்ல. இப்போ விஜயகாந்த் ஐயாவே இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஐயா என்ன கேட்டாங்க நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றது மாதிரி. இப்ப பிரபாகரன் வந்து போய் பார்த்தாருன்னு சொல்றீங்களா? பிரபாகரனும் இல்ல, சிதம்பரம் ஐயா தான் சொன்னாரு. பிரபாகரனும் இல்ல, சிதம்பரம் ஐயா இருக்கு. அவர்தான் சொன்னாரு நானே வண்டி ஓட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்போ ஒரு பாதுகாப்பு வேண்டும்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும், ஒரு நேர்மை வேணும். அது விஜயிடம் இருந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. நாளைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சீங்கன்னா ஒரு ராணுவ அதிகாரியை நட்ட ரோட்ல வெட்டி கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டா அது மாமன் சித்தப்பா தகராறு. அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது அப்படின்றதா எல்லாருடைய எல்லாருக்கும் வழங்கப்படுது. நடு ரோட்ல ஒரு சம்பவம் நடக்குது, உடனே 3 என்கவுண்டர் நடக்குது. எதனால நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இந்தியாவின் முப்படைகள் தளபதி பிபின் ராவத் அங்க இது பண்ணாரு, அதுக்கு என்ன பண்றது? நான் வரேன் திரு பிரகாஷ். அது தமிழ்நாட்டுல தானே அவரு இங்க இருந்தாரு, ஊட்டியில நீலகிரியில. ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் எங்க அவரை யார் கொண்டாங்கன்னு தான் நான் பார்க்கணும். அப்ப நீங்க சஞ்சய் காந்தி வரைக்கும் போவீங்க. அதுதான் நீங்க தெளிவுபடுத்தணும். விஜய் ஐயாவுக்கு ஒய் பிரிவு கொடுத்தவங்க போவீங்களா? இப்ப இருக்கிற விஜய்க்கு கொடுத்தீங்கல்ல, புதுக்கோட்டை ஜவஹர் அலிக்கு ஏன் இது பண்ண? அதெல்லாம் தெரியாது. ஆக்டிவிட்டிஸ் புதுக்கோட்டை ஜவஹர் அலிக்கு எப்படி கொடுக்க முடியும்? திமுகல இருந்து திமுகவை மீறி ஒரு பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பே இல்லையே. ஏன் உள்துறை வெட்டி கொண்டுட்டு ஒருத்தன் அரஸ்ட் கொடுக்காதா? ஜவஹர் அலியை வெட்டி கொண்டு விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒருத்தர் அழகா வந்து அரஸ்ட் ஆறாரு. திமுகவை மீறி எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது? அசம்பாவித சம்பவங்கள் தமிழகத்துல நிகழக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய கூட. ஆனால் அது எல்லாருக்கும் சமமாக வழங்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. கேட்டவங்களுக்கு எல்லாம் சமமாக வழங்கப்படணும். விஜய் கேட்டார் அப்படின்றதா மிகப்பெரிய கேள்வி. நான் வரேன் திரு ரவி. திரு பிரகாஷ், இதுல கண்காணிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து திரு ரகுபதி அவர்கள் பேசி இருக்கிறாரு.
விஜயை வந்து தங்களுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும், அதனை கண்காணிப்பதற்காக மத்திய அரசு அமைப்பே வந்து அங்க உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஆங்கிள்லயும் பார்க்க வேண்டியது இருக்கா இந்த விஷயத்த? இல்ல அது தப்பான ஆர்குமெண்ட். ரகுபதி சொல்றது கண்காணிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய பெகாசஸ் சாப்ட்வேர் இருக்கு, உளவுத்துறை இருக்கு. விஜய் எல்லாம் வந்து இவ்வளவு நாள்ல வந்து கண்காணிப்பு வளையத்துல எல்லாம் இல்லாம இருக்க மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க. அவர் எங்க போறாரு, எப்படி வர்றாரு, யார் கூட போறாரு, யார் யார் அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவரோட குடும்ப சூழ்நிலை என்ன, அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி வாழ்றாரு, யார் யார் அவருடைய கூட இருக்காங்க, அவங்க கட்சிக்குள்ள டெய்லி நடக்கிறது என்ன, அந்த கட்சி எப்படி இயங்குது, இதெல்லாமே வந்து மாநில உளவுத்துறையுடைய கண்காணிப்புல ஆல்ரெடி இருக்கும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எங்களுடைய போன்களே வந்து முழுக்க முழுக்க டேப்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 20-25 வருஷம் நான் கூட சொல்லுவேன் என் மனைவி கிட்ட, எப்பா திட்டுறதுன்னா போன்ல திட்டாத, நேர்ல வந்தா திட்டு, மூணாவதா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ கண்காணிப்பதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவரு பிரசாந்த் கிஷோரை பாக்குறாரு. அவர் வந்து 15% 20% ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்லி அவர் எதை வச்சு சொல்றாருன்னே தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுனா நல்லா படிச்சு பாஸ் ஆனா அந்த மாணவனை நல்ல மாணவன் சொல்லலாம். அந்த மாணவன் எக்ஸாமுக்கே ஆப்சென்ட் ஆகும். பாராளுமன்ற தேர்தல் ஆப்சென்ட். இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு எக்ஸாம் எது? உங்களுக்கு வந்து தேர்தல்கள் தான் ஒரு அரசியல்வாதிக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்க வந்து மக்கள் கிட்ட போறீங்க, உங்களுடைய செயல்களோட விளைவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தலின் போதும் விஜய் வந்து மக்கள் கிட்ட போக தயங்கிட்டார். சரி, அதை விடுங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையாவது போவாரானா அங்கேயும் போல. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார் இல்லையா, என்னோட இலக்கு 2026 தான்றத ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. சரி, ஆனா என் கேள்வி என்னன்னா, அவரோட இலக்கு 2026 தான், அதுல நான் மாற்றி கருத்துக்கு வரலங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அவருக்கு 20% வாக்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் எப்படி சொல்றாரு? அது வந்து அடுத்த நாளே வந்து பத்திரிகை செய்தி ஆகுது. ஒரு பத்திரிகை செய்தி இல்ல மேடம், எல்லா பத்திரிகையிலையும் செய்தி, எல்லா ஊடகத்திலையும் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு 20% வாக்கு இருப்பதாக சொன்னார் அப்படின்னு. அப்போ அந்த செய்தி, அதுக்கப்புறம் அவரு போய் கவர்னரை பார்த்தாரு, கவர்னருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்தாரு, வந்தாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா Y+ பாதுகாப்பு, அவர் வெளியவே போல, ஓடாத இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு அப்புறமா Y+ பாதுகாப்பு. அப்போ இது வரைக்கும் ஓடவே ஓடல இந்த குதிரை. அதுக்கு தேர்தல் வியூக அமைப்பாளர்களே 3 பேர் வந்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர், இன்னொருத்தர் அவர் கூடவே இருக்காரு ஜான் ஆரோக்கியம், 3 பேர் வியூக அமைப்பாளர்கள். அப்புறம் திடீர்னு பார்த்தா Y+ பாதுகாப்பு அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹைப்பை ஏன் கிரியேட் பண்றாங்க? அப்போ இவங்க யாரோ சம்படி, அவருக்கு ஹெல்ப் பண்ற சம்படி வந்து அவர்கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பார்வையா நான் அதை எடுத்துக்கிறேன்.